ஆனா இங்க இருக்கிறவங்க மாதிரி என் கோவில கொள்ளையடிச்சா என்ன, 44,000 கோயில் போனா என்ன, எனக்கு வந்து பிரியாணி தான் முக்கியம் அப்படின்னு நாக்க தொங்க போட்டு இருக்கிற கூட்டம் இல்ல அயோத்தியில. ஜாதிக்காகவும் என் சொந்தக்காரங்களுக்காகவும் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக ஓட்டு போடுற மானங்கட்ட இந்துக்கள் இல்ல அயோத்தியில. அவங்களுக்கு அந்த இடத்துல தீபம் ஏத்தணும் அப்படின்னு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா அதை 8 மேல்முறையீடு பண்ணது இஸ்லாமிய கட்சி கூட கிடையாது, இந்து அறநிலையத்துறை. உங்ககிட்ட உண்டியல் காசை வாங்கிக்கிட்டு, உங்ககிட்ட டாக்ஸ் மணியை வாங்கிக்கிட்டு, அந்த காசுல இந்து நம்பிக்கைக்கு எதிராகவே மேல்முறையீடு பண்ணது இந்து அறநிலையத்துறை. கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு திருப்பரங்குன்றம்ல நடந்த அநியாயத்தை பத்தி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நம்ப மலை, அதாவது பாம்பன் புலவர்ல இருந்து அருணகிரிநாதர்ல இருந்து நாயன்மார்கள் 4 முதற்கொண்டு பாடின திருப்பரங்குன்றம் மலையில நமக்குரிய இடத்துல நாம வந்து தீபம் ஏத்துறதுக்கு கோர்ட்டு கிட்ட போய் ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டிய அவல நிலையில நாம இருக்கோம். அப்படி ஆர்டர் கொடுத்தோம் அதை ஏத்த விடாம வந்த பக்தர்களை அடிச்சு துரத்திருக்காங்க திமுகவை சேர்ந்த அரசாங்கம். கடைசி வரைக்கும் அவங்க சொன்ன அந்த தீபத்தூண்ல விளக்கை ஏத்த விடவே இல்லை. அவ்வளவு போராட்டத்துக்கு மீறி நம்ம அந்த விளக்கு ஏற்ற வேண்டியதா இருந்தது. இப்படி ஒரு அராஜகம் பண்ற திமுகக்கு தான் நம்ம ஜாதி பேரை சொல்லி என் ஜாதிக்காரன் என் சொந்தக்காரன் இத்தனை நாள் ஓட்டு போட்டுருக்கோம். ஆனா இதுல வந்து முழுக்க நான் வந்து பிஜேபி தான் குறை சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய மலையா திருப்பரங்குன்றம் இருந்தா என்ன, நம்மளுடைய தீபத்தூணா திருப்பரங்குன்றம் வந்து பல 100 வருஷங்களா இருந்தா என்ன, அருணகிரிநாதர்ல இருந்து யாரோ பாடின இடமா அது இருந்தா என்ன, இஸ்லாமியர்கள் அந்த மலையை ஃபுல்லா எடுத்துக்கிட்டுமே. நமக்கு வந்து ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி தாங்க முக்கியம். நம்மளுடைய உரிமையை நாம எதுக்கு தேவையில்லாம பாதுகாக்கணும்? அதே மாதிரி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேக்கு தான் முக்கியம். இதே தமிழ்நாட்டுல ஸ்ரீரங்கத்துல ஒரு முகமதிய அரசன் கொடூரமா 48,000 பேரை கொன்னான். 48,000 பேர் தன்னுடைய தலைய கொடுத்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாளுடைய அந்த ஒரு சிலையை காப்பாத்தினாங்க. அப்படிலாம் இருந்தா என்ன, நமக்கு இப்ப பிரியாணி தான் முக்கியம், ஆனாலும் நம்ம விட்டு கொடுத்துருவோம். அதெல்லாம் இதுதாங்க மதவாதம். திருப்பரங்குன்றம்ங்கிறது பல 1000 வருஷமா நம்மளுடைய மலையா இருக்குன்றதுக்காக அதை மீட்கிறதுக்காக பாஜகவும் இந்துத்துவ கட்சிகளும் போராடுறாங்களே, இது மதவாதம். அதை விட்டு கொடுக்கறாங்க பாத்தீங்களா. ஒரு இஸ்லாமிய கட்சியை சேர்ந்த திமுக கூட்டணி எம்பி இருக்கிற வேலையெல்லாம் விட்டு ராமநாதபுரத்துல அவன் தண்ணிக்கு சாவறான், மழை வந்தா வெள்ளத்துல சாவறான், அதெல்லாம் பார்க்காம சிக்கந்தர் மலைன்னு நம்ம திருப்பரங்குன்றத்தை பெயர் மாற்றம் பண்ணி வந்து போராட்டம் பண்ணாருல்ல, அதுக்கு நம்ம விட்டுல கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு போராட்டம் பண்றது எந்த வகையிலங்க நியாயம் அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு காண்டாகும். அதே காண்டு தான் எனக்கு நீங்க அயோத்தி கோவில மதவாதம்னு சொல்றது. அயோத்தியில எனக்கு எங்க ராமர் பிறந்த இடங்க, இந்த இடத்துல போய் மசூதி கட்டிருக்கீங்களே, எனக்கு கோவில் கட்டி கொடுங்கன்னு 500 வருஷமா அங்க இருக்கிற மக்கள் போராடுறாங்க. கிட்டத்தட்ட 8 தலைமுறையா ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்ட குடும்பங்கள்லாம் இருக்கு, 8 தலைமுறையா. ஆனா இங்க இருக்கிறவங்க மாதிரி என் கோவில கொள்ளையடிச்சா என்ன, 44,000 கோயில் போனா என்ன, எனக்கு வந்து பிரியாணி தான் முக்கியம் அப்படின்னு நாக்க தொங்க போட்டு இருக்கிற கூட்டம் இல்ல அயோத்தியில. ஜாதிக்காகவும் என் சொந்தக்காரங்களுக்காகவும் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக ஓட்டு போடுற மானங்கட்ட இந்துக்கள் இல்ல அயோத்தியில. அவங்க நிலத்துக்காக போராடினாங்க. இப்பவும் நம்ம நிலத்துக்காக போராட்டத்துக்கு கொஞ்சம் இந்துக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல தீபம் ஏத்தணும் அப்படின்னு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா அதை 8 மேல்முறையீடு பண்ணது இஸ்லாமிய கட்சி கூட கிடையாது, இந்து அறநிலையத்துறை. உங்ககிட்ட உண்டியல் காசை வாங்கிக்கிட்டு, உங்ககிட்ட டாக்ஸ் மணியை வாங்கிக்கிட்டு, அந்த காசுல இந்து நம்பிக்கைக்கு எதிராகவே மேல்முறையீடு பண்ணது இந்து அறநிலையத்துறை. இதுக்கப்புறமும் திமுக இந்துக்கள் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அந்த முருகனுடைய பனிஷ்மெண்ட் முதல்ல உங்களையும் உங்க சந்ததியும் தான் சேரும்.